சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகியுள்ளார். தன்னிடம் பணம் பெற்ற நிலம் வாங்கி தராமல் அழகப்பன் என்பவர் ஏமாற்றியதாக நடிகை கௌதமி புகார் அளித்துள்ளார். அழகப்பன் மீது 8 மோசடி வழக்குகள் உள்ள நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தொடர்பாக கௌதமி புகார் அளித்துள்ளார். புகார் அளித்த நிலையில் சாட்சி அடிப்படையில் விசாரணைக்காக கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகியுள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் விசாரணைக்காக இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நடிகை கௌதமி தனது சொத்துக்களை அழகப்பன் என்பவர் அபகரித்து விட்டதாகவும் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு விட்டதாகவும் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்தார்கள். அதே போல மற்ற இடங்களிலும், அதாவது நீலாங்கரை காவல் நிலையத்திலும், ராமநாதபுரம் காவல்துறையிலும், காஞ்சிபுரத்திலும் இது தொடர்பாக தனித்தனியாக மோசடி தொடர்பாக புகாரை நடிகை கௌதமி அளித்திருந்தார். அந்த புகார்கள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 8 வழக்குகளை போலீசார் அழகப்பன் மீது பதிவு செய்தார்கள். பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. மேலும் அழகப்பன் மீது நடிகை கௌதமி அமலாக்கத்துறையில் ஒரு புகார் அளித்திருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அழகப்பன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறது. அழகப்பன் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அழகப்பன் மீது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்து தங்களுடைய முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நடிகை கௌதமிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. சாட்சி என்ற அடிப்படையில் நடிகை கௌதமிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு இன்று விசாரணைக்காக அவர் ஆஜராகி இருக்கிறார். மேலும் அழகப்பன் எந்த வகையில் இவ்வளவு பணம் சம்பாதித்தார் என்ற அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது நடிகை கௌதமி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அமலாக்கத்துறையிடம் அளிப்பதற்காக வந்திருக்கிறார். அவரிடம் அதன் அடிப்படையில் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 8 வழக்குகளுக்கும் புகார்தாரராக நடிகை கௌதமி இருக்கிறார். அந்த வழக்குகளுடைய நிலை என்ன, எதன் அடிப்படையில் புகார் அளித்தீர்கள், அழகப்பன் எந்தெந்த மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார், எவ்வளவு கோடி ரூபாய் பணம் அதில் புழங்கி இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது நடிகை கௌதமியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடிகை கௌதமியுடைய வாக்குமூலத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.